1ஆம் தேதியில நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தலைப்பில தான் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கவனிங்கள், இன்று காலையில கர்த்தருடைய அபிஷேகம் என்ற தலைப்பில நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்திருக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தலைப்பில தான் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வேகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை என்ன செய்வாராக? ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திட போறீங்க. அப்படி என்றால் உங்களை குறித்து என்னை குறித்து தேவனுடைய திட்டமே என்ன திட்டம்? சத்தமா சொல்லுங்க. என்ன திட்டம்? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட விரும்புறீங்க? பெரியவர்கள் சிறியவர்கள் என்ன செய்வார்கள்? ஆசீர்வதிப்பார்கள். பாருங்க, குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் பிறந்த நாள் வந்தோன்னு பெற்றோர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பெரியவங்கிட்ட போய் என்ன வாங்கிக்கோ. கரெக்டா யார்கிட்ட போய் வாங்கிக்கோ சொல்லுவாங்க? பெரியவங்க. தேவன் பெரிய தேவன். அவர் உங்களை என்னையும் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்படி என்றால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுகிறான் என்றால், உங்கள் பிதாக்களுக்கு தேவன் ஆணையிட்டபடியே கட்டளையிட்டபடியே உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கவனிங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய முற்பிதாக்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்தது மட்டுமில்லாமல் சந்ததி சந்ததியாக என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறவர். எத்தனை அமைஞ்சல போறீங்க? மனுஷன் கொடுத்த வாக்கு இன்னைக்கு நிறைவேற்றுவான், நாளைக்கு என்ன செய்வான்? ஆமா, நிறைவேற்றாம போயிடுவான் பாருங்க. ஆமா, பெரும்பாலும் மனுஷனுடைய வாக்கெல்லாம் சிட் பண்ண மாதிரி இருக்கும். என்னது சிட் பண்ண தெரியுமில்ல? ஆமா, நிறைய வட்டி. என்ன வட்டி? நிறைய வட்டி. ஆமா, சொல்லும் போது பாருங்க, முன்னாடி வாசலை திறந்து வச்சிருப்பான். அப்புறம் தேடி போன முன்னாடி வாசல் என்ன பண்ணிருக்கோம்? பூட்டி இருக்கோம். எந்த வாசல்ல ஓடி இருப்பான்? பின்னாடி வாசல் என்ன பண்ணிருப்பான்? ஓடி போயிருப்பான் பாருங்க. கவனிங்கள், நீங்கள் மனிதனுடைய வார்த்தையை நம்பக்கூடாது, விசுவாசிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ராமஜல போறீங்க. எத்தனை பேர் என் கூட ரெடியா விசுவாசமா சொல்ல ரெடியா இருக்கிறீங்க? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சொல்லியபடியே எங்களை ஆசீர்வதிப்பார். கவனிங்க, இந்த வசனம் எப்படி ஆரம்பமாகுவார்? நீங்கள் எப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் எப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. அப்பா, எத்தனை பேருக்கு வேணும் 1000 மடங்கு? வேணும் கையை விட்டு வந்து ஆமென் சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடணும். வசனத்தை என்ன கொண்டாடணும்? ஆமா, சொந்தம் கொண்டாடணும். பாருங்க, ரசிகனுக்கு சினிமாக்காரன் பாருங்க, சினிமாக்காரன் மேல எப்படி சொந்தம் கொண்டாடுறோம் பாருங்க, இல்லையா? அந்த சினிமாக்காரனுக்கு பாருங்க, ரசிகன் யாருன்னே தெரியாது. ஆனா இவன் போய் பாருங்க, அவனை பாருங்க, பெரியப்பான்னு சொல்லுவான், சித்தப்பான்னு சொல்லுவான், உயிரேன்னு சொல்லுவான், அவனான்னு சொல்லுவான், இவனான்னு சொல்லுவான், சொந்தம் கொண்டாடுறான் பாருங்க. அதுவே நம்ம இங்கே கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? சொந்தம் கொண்டாட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? சொந்தம் கொண்டாடுவதல் என்றால் என்ன? உரிமை பாராட்டுதல். என்ன பாராட்டுதல்? உரிமை. கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன பாராட்டுதல்? உரிமை பாராட்டுதல். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி என்றால் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். அப்படின்னா நீங்க இப்ப இருக்கிறீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு போதுமா?
போதுமா? இந்த நன்மை உங்களுக்கு போதுமா? இந்த உயர்வு உங்களுக்கு போதுமா? போதாது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் இது எத்தனை மடங்கு? 1000 மடங்குல கையை உயர்த்துங்க. எத்தனை மடங்கு? 1000. எல்லாரும் சொல்லுவோம் 1000 1000 1000. அதனால பாருங்க, டெய்லி சொல்லணும், நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமா, பெருகுவோம் என்ற வார்த்தையை சேர்த்து என்ன செய்யுங்க, சொல்லிக்கோங்க. ஏனென்றால் தேவன் என்ன செய்கிற தேவன்? பெருக செய்கிற தேவன். கவனிங்கள், கர்த்தர் கூட்டுகிறவர் அல்ல, கழிக்கிறவர் அல்ல, பெருக்குகிற பாருங்க, வகுக்கிறவர் அல்ல. என்ன செய்கிறவர்? பெருக செய்கிறவர். டெய்லி நீங்க சொல்லணும் பாருங்க, நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 1000 மடங்கு என்ன பண்ணுவோம்? பெருகுவோம். எங்கள் பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 1000 மடங்கு என்ன செய்வார்கள்? பெருகுவார்கள். எங்கள் நன்மைகள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 1000 மடங்கு என்ன செய்யும்? பெருகும். 1000 மடங்கு நாங்கள் பெருகிக் கொண்டே இருப்போம். நாங்கள் குறுகி போவதில்லை. நாங்கள் என்ன செய்வோம்? பெருகுவோம், பெருகுவோம். உங்க கையில ஒரு விசுவாச அறிக்கை மாதிரி சீட்டு கொடுத்துருக்கல, அதெல்லாம் எப்படி ரெடி பண்ண நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வசனத்தை எடுத்து என்ன பண்றது? ஆமா, நீங்க ஈஸியா நீங்க கடைபிடிப்பது போல இப்பயும் பாருங்க, நான் கொடுக்குற வசனம் எல்லாம் இதே மாதிரி என்ன பண்ண போறோம்? சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுக்க போறோம். வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்க? வீரர்களுக்குள்ள என்ன செய்யணும்? பத்திரமா வச்சோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண தெரியுமா? அதிர்ஷ்டம் வரும். என்ன வரும்? அதிர்ஷ்டம் வரும். ஒருத்தங்க சொன்னாங்க பாருங்க, ஆமா, கோல்டு கீ. என்ன கீ? கோல்டு கீ. நாங்க கொடுக்குற கோல்டு கீ நீங்க வாங்கி போயிட்டு வீட்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணோம்? கொட்டோன்னு என்ன செய்யும்? கொட்டும். புரியுதா புரியலையா? நீங்க கொண்டு போய் இந்த பேப்பரை வாங்கி கொண்டு போய் பீரோக்குள்ள வச்சிடாதீங்க. கொட்டோன்னு அதெல்லாம் என்ன பண்ணாது? கொட்டாது. அதோட பழகணும். வார்த்தையை என்ன செய்யணும்? எடுத்து எங்க வைக்கணும்? ஆமா, இருதயத்துல வைக்கணும். அப்புறம் எடுத்து எங்க வைக்கணும்? நாக்குல வைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாயில இருந்து பேசணும் பாருங்க. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை வாய் திறந்து பேசுவதற்கு விருப்பம் இல்லை. ஆனா கண்ட வார்த்தையை பேசுவதற்கு ரொம்ப விருப்பமா இருக்கிறாங்க. வளவல கொலகல, அதுக்கு எப்படி சொல்லுவோம்? வளவல. ஆமா, வளவல கொலகலன்னு பேசுறதுக்கு ரொம்ப பேருக்கு விருப்பமா இருக்கு. ஆனா வார்த்தையை பேசுவதற்கு அவங்களுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. நல்லா விளங்கிக்கணும். நல்லா வாழணும் அப்படின்னா வாய் திறந்து என்ன பேசணும்? வார்த்தையை பேச வேண்டும். கவனிங்கள், என்னோட சேர்ந்து நீங்க சொல்ல போறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, கையை உயர்த்துங்க, வலது கையை. நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருகுவேன். நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருகுவோம். எங்கள் சபை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருகும். இப்போ உங்க வலது கை எடுத்து எங்க வைக்கணும்? பக்கத்துல யாருக்கும் கன்னத்துல போட்டாதீங்க. உங்க தலைமையில வைங்க. தலைமையில வச்சிட்டீங்களா? எல்லாரும் தலைமையில வச்சுட்டு சொல்ல ரெடி ஆகிட்டீங்களா? நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு 1000 மடங்கு பெருகுவேன் பெருகுவேன் பெருகுவேன். ஆமென். அல்லேலூயா. வாய் திறந்தால், கவனிங்கள், வாய் திறந்தால் எதை பேச வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை. இல்லை என்றால் வாய் என்ன செய்யக்கூடாது? புரியுதா உங்களுக்கு? வாய் திறந்தால் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். இல்லை என்றால் வாய் என்ன செய்யக்கூடாது? திறக்கக்கூடாது. இப்போ என்ன வசனத்தில் இருக்கிறோம்? உபாகமம் 2ஆம் அதிகாரம் 11. எத்தனை குறிப்பு பார்த்திருக்கிறோம்? 2 குறிப்பு பார்த்திருக்கிறோம் இல்லையா? உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இல்லையா? இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்க எத்தனை மடங்கு? டெய்லி நீங்க சொல்லணும். ராத்திரி தூங்கிட்டு காலைல எந்திரிச்சோன்னு என்ன சொல்லணும்? கடங்காரன் வந்துடுவானே, அவங்கள பார்க்கணுமே, அவங்கள பார்க்காம இந்த வழியா போயிட்டா நல்லா இருக்குமே, ஐயோ விடிஞ்சிருச்சா. இப்படி இல்ல. காலை எந்திரிச்ச உடனே கண்ணை முழிச்ச உடனே என்ன சொல்லணும்?
நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்க எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. ஒருவேளை நீங்க சொல்லும் போது எதுவுமே நடக்காம தெரியலாம். ஆனாலும் சொல்வதை என்ன செய்யக்கூடாது? நிறுத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும். நடக்கிற வழிக்கு என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வேகமாக உபாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை கவனியுங்கள். அங்கேதான் வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளிலே நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல என்ன செய்வீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? திரளாய் இருக்கிறீர்கள். கவனிங்க, வானத்தின் நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? கவனிங்க, நீங்க என்னைக்காவது வானத்தின் நட்சத்திரத்தை புள்ளி விவரமா எண்ணி இருக்கீங்களா? எண்ணவே முடியாது. பாருங்க. அவ்வளவு நட்சத்திரம் மேல அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. கர்த்தர் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. எதோடு பாருங்க கனெக்ட் பண்றாரு பாருங்க. எதோடு பாருங்க சேர்க்கிறாரு பாருங்க. நீங்கள் வானத்தின் நட்சத்திரங்களை போல திரளாய் இருக்கிறீர்கள். அப்படின்னு நீங்க சொல்லணும். நான் எப்படி இருக்கிறேன்? வானத்தின் நட்சத்திரத்தை போல எப்படி இருக்கிறேன்? திரளாய் இருக்கிறேன். நாங்கள் வானத்தின் நட்சத்திரங்களை போல எப்படி இருக்கிறோம்? திரளாய் இருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை என்ன செய்திருக்கிறார்? பெருக பண்ணி இருக்கிறார். சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெருக விரும்புறீங்க? நன்மையில பெருக விரும்புறீங்க? சமாதானத்துல, சரீர ஆரோக்கியத்துல, பொருளாதாரத்துல, பரிசுத்தத்துல சத்தம் ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன் சத்தமா வரணும். ஆமீன் எப்படி வரணும்? சத்தமா வரணும். உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை நல்லா பாருங்க, சிரிச்சு அப்படி நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். எப்படி சொல்ல ஆரம்பிக்கணும்? முத பக்கத்துல பாருங்க, நல்லா பாருங்க, பார்த்து அப்படியே பழகுங்க. ஆமா, பார்த்துட்டு இப்ப பேச ஆரம்பிங்க. உங்கள் தேவனாகிய உங்களை பெருக பண்ணி இருக்கிறார். இன்னும் பாருங்க, ரொம்ப நெருக்கமா வரல. கை கொடுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். கை கொடுத்து முகத்தை பார்த்து நல்லா சிரிச்சு சொல்லுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை திரளாய் பெருக பண்ணி இருக்கிறார். ஏதோ ஒண்ணு சீக்கிரமா என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. ஒரு ஆமென் இல்லை சொல்லணும் பாருங்க. வானத்தின் நட்சத்திரங்களை போல நாங்கள் என்ன செய்கிறோம்? பெருகிக் கொண்டே இருக்கிறோம். சொல்லுவோமா? நாங்கள் வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகிக் கொண்டே இருக்கிறோம். எங்களை குறித்து தேவனுடைய திட்டமே பெருக்கத்தின் திட்டம். நாங்கள் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய விருப்பமே எங்களுடைய விருப்பம். நீங்க சூழ்நிலை பார்த்தா வேற மாதிரி இருக்கும். இப்ப சொன்னதுக்கும் சூழ்நிலை எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். ஆனா எதை விசுவாசிக்க கூடாது? சூழ்நிலைய விசுவாசிக்க கூடாது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? சூழ்நிலையை விசுவாசிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? அதை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நான் 7 வசனம் எடுத்திருக்கேன். எத்தனை வசனம்? 7. பார்த்துக்கலாம்ல? 7 எடுத்திருக்கிறேன். உபாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 7:13. தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. இன்னும் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆடு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். எல்லாம் எடுத்துட்டீங்களா? உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துட்டீங்களா? பைபிளோட டைரி கொண்டு வாங்க. என்ன எடுக்கணும்?
குறிப்பெடுக்கணும். காத்தால நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கையில என்ன இருக்காது, இங்க வரணும் இல்லைங்க, நீங்க விசாம காலையில அப்படியே போங்க பாருங்க, அப்படியே பாருங்க ஸ்தோத்திரம் எல்லாம் பாருங்க. ஆமா, அலங்காரத்துக்கு என்ன இல்லை, பஞ்சமே இல்லை, குறையவே இல்லை. ஒண்ணு கையில கூட என்ன இருக்காது, பைபிளே இருக்காது. நாம என்ன சொல்றோம், பைபிள் மட்டும் போதாது, பைபிளோட என்ன கொண்டு வரணும், டைரி கொண்டு வரணும், இல்லைன்னா நோட்டாவது கொண்டு வந்து என்ன எடுக்கணும், குறிப்பு எடுக்கணும். கவனிக்கிறீங்களா? அதனால உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தின் கனியும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அதான் கர்த்தர் உங்க மேல என்ன வச்சிருக்கிறாரு, அன்பு வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இன்னொரு மாசத்தை என்ன பண்ணிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆமா, எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறதுனால சந்தோஷப்படுறீங்க? ரொம்ப இடங்களை பாக்குறோம். கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் யாரு கொட்டுறாங்க, வயசானவங்களுக்கு இல்ல, யாரு கொட்டுறாங்க, கொஞ்சம் வயசு. ஆனா நீங்களும் நானும் பாருங்க, ஸ்தோத்திரம் எப்படி இருக்கிறோம். ஆமா ஆமா, கர்த்தருடைய வீட்டுல எப்படி இருப்போம், நீடித்த நாட்களா விசுவாசிக்கிறீங்களா? உன் மேல அன்பு வைத்து, கர்த்தர் உன் மேல அன்பு வச்சிருக்கிறதுனால கடந்த 5 மாதங்கள் என்ன செய்திருக்கிறார், ஒரு ஆசீர்வதித்திருக்கிறார். 6வது மாதத்தை காண செய்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னா கர்த்தர் என் மேல என்ன வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பு வைத்திருக்கிறார். நான் பெருக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். என் நிலத்தின் கனியும் தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும், அப்படி என்றால் உங்கள் வேலையிலே வருகிற வருமானம், உங்கள் வியாபாரத்திலே வருகிற வருமானம், உங்கள் தொழிலிலே வருகிற வருமானம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், பெருக வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென். உங்களுக்கு வருமானம், உங்க கையில வருமானம் வருது, வந்தோடனே என்ன பண்ணுவீங்க, ரொம்ப பேர் என்ன பண்ண கடன்னு அடுத்த செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா வருமானத்தை கையில வாங்கணும்னு என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தினால் அந்த வருமானத்தை என்ன செய்யறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஆமென். வருமானத்தின் மேலே எதை கட்டளையிட வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை. அப்புறம் என்ன சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால் என் வருமானங்கள் என்ன செய்வதாக, பெருகுவதாக. ஒரு ஆமென். பெருகுவதாக இல்லையா? உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தை, உன் திராட்சரசத்தை, எண்ணெயை, இதெல்லாம் பாருங்க, வேலை, தொழில், வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வருகிற வருமானம். அப்புறம் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளை கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். கவனிங்க, ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசமா பேச ரெடியா இருக்கிறீங்க? அவங்க வலது கையை உயர்த்திக்கோங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என் மேலே அன்பு வைத்து என்னை பெருக பண்ணி என்னுடைய வேலையின் மூலமாய், தொழிலின் மூலமாய், வியாபாரத்தின் மூலமாய் வருகிற வருமானத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். எனக்கு டூ வீலருக்கும் கார்களுக்கும் பஞ்சமில்லை. எனக்கு டூ வீலர், ஃபோர் வீலருக்கு பஞ்சமில்லை. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, வெளியே வந்தீங்கன்னா இப்ப ஸ்கூட்டில போறதா இல்லை அப்படின்னா ராயல் என்ஃபீல்டில் போறதா, இப்போ இல்லைன்னா அந்த பாருங்க பேட்டரி டூ வீலர் கொஞ்சம் காஸ்ட்லியாக, ஓலாவா ஓலாவுக்கு மேலே இருக்குதா? அப்படின்னா
வீட்டு முன்னாடி டூ வீலர் ஒரு 4-5 என்ன பண்ணணும், ரெடியா இருக்கணும். இதுல போறதா அதுல போறதா, கார்ல எக்ஸ்ட்ரா இருக்கணும். நீங்களா சீக்கிரம் வீடு கட்டுவீங்க, எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? அதனால நான் என்ன ஆலோசனை சொல்றேன் அப்படின்னா, கார் பார்க்கிங் ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, கார் பார்க்கிங் ஒண்ணு வைக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஒரு ஆமஞ்சல் இல்லை, கார் பார்க்கிங் எப்படி வைக்கணும், எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஆமா, கனவு காணணும். எத்தனை பேர் கனவு காண ரெடி ஆகிட்டீங்க? ஒருத்தர் சொன்னாரு ஆசையே இருக்கக்கூடாது, சொல்லிட்டு யாராயிட்டாரு, சொல்லிட்டு போய் உட்கார்ந்தார். தலையெல்லாம் பாருங்க நத்தையேறி என்ன பண்ணிருச்சு, உட்கார்ந்துக்குச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வேதம் சொல்லுது ஆசைப்படு. என்னப்படு? ஆசைப்படு. ஆசையே இல்லாதவங்களுக்கு கர்த்தர் எப்படிங்க நன்மையை கொடுக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? தொடர்ந்து நான் சொல்லுவதை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் பெருக்கம் வந்தாலும் நம் இருதயத்தில் இருக்கிற அந்த தாழ்வை என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. புரியுதா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக உபாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். பார்க்கிலும் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தீங்களா? உபாகம் 7:14 எல்லாம் எடுத்துட்டீங்களா? கவனிங்க, குறிப்பிடுங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ எப்படி இருப்பாய்? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பாருங்களேன், ரட்சிக்கப்படாத உலகத்தான், எல்லாரும் என்ன கவனிங்க, உலகத்தான் ரட்சிக்கப்படல. ஆனா அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? கோடீஸ்வரன் இருப்பான். அவனை பார்த்தோன்னா உங்க பார்வை எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? அவன் வீடு வாசல் அவன் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தோம் நீங்க என்ன நினைப்பீங்க? பா நான் வசதி, கோடீஸ்வரப்பா, என்ன வீடுப்பா, அப்படிப்பா இப்படிப்பா. அந்த திங்கிங்க உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த திங்கிங்க உங்க மனதில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன் தெரியுமா? உபாகம் 7:14 என்ன சொல்லுது? சகல ஜனங்களை நீ எப்படி இருப்பார்? அப்படி என்றால் எல்லாரை காட்டிலும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உயர்வா இருக்க வேண்டும், மேன்மையா. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? சகல ஜனங்கள். இந்த மதுரை பட்டணத்துல எவ்வளவு ஜனங்கள், எத்தனை கோத்தரத்தார் ஜனங்கள், எத்தனை இனத்தார் ஜனங்கள், எத்தனை மொழி பேசுகிற ஜனங்கள். கவனிங்க, நீங்க இருக்கிற பகுதியில எத்தனை விதமான ஜனங்கள், எத்தனை விதமான ஜனங்கள் இருந்தாலும் நீங்கள் தான் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாம் தேசத்தை விட்டு கர்த்தர் சொல்லுகிற வழியிலே வருகிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அந்நியர்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறார், மைய பகுதியில. கர்த்தர் யாரோடு இருந்தார்? ஆபிரகாமோடு. ஆகியால் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தி விட்டார். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் ஆபிரகாமை பார்த்து பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படின்னா சுற்றி இருக்கிறவர்கள் காட்டிலும் இப்ப யார் ஆசீர்வதிக்கப்பட்டா? ஆபிரகாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் யாருடைய சந்ததியா இருக்கிறீர்கள்? சத்தமா சொல்லுங்க. யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் பழைய ஏற்பாடு நாட்களே ஆபிரகாம் எப்படி சகல ஜனங்களை பார்க்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டானோ, அதே போல நீங்கள் பாருங்க, இப்பொழுது சகல ஜனங்களை பார்க்க எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவங்க உயர்வை பார்க்காதீங்க, இவங்க வாழ்க்கையில் இருக்க பற்றாக்குறையை பார்க்காதீங்க. புரியுதா? நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரம் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். ஒரு இலக்கு இருக்க வேண்டும். என்ன இலக்கு? என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னை சுற்றி இருக்கிற எல்லோருடைய தலைகளை காட்டிலும் கர்த்தரின் தலை என்ன செய்வார்? வேகமாக உயர்த்துவார். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா, உயர்த்துவார், உயர்த்துவார். அதனால உங்க சுற்றி இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்களா, இப்படி இருக்கிறாங்களா,
அதையெல்லாம் கவனிச்சு ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு உங்களுடைய இலக்கு எப்படி இருக்கணும்? என் சுற்றி இருக்கிறவங்களை காட்டினால் எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கணும். சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். எதிலையும் மலர விழாது. அப்படி என்றால் எதுவும் உனக்கு தோல்வியில முடியாது. எல்லாம் எப்படி போய் முடியும்? ஜெயத்துல போய் முடியும். நீ தொட்டதெல்லாம் என்ன செய்யும்? விளங்கும் இல்லையா? சொல்லுவாங்கல்ல, ஐயோ கருணாக்கு வாயில என்ன செஞ்சிடாத, விழுந்துடாத. அவ கருணாக்கு வாயில என்ன செஞ்சிடாத. அதெல்லாம் கருணாக்கெல்லாம் நீங்க விசுவாசிக்க வேணாம். புரியுதுங்களா? கருணாக்கெல்லாம் நீங்க விசுவாசிக்க வேணாம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல நாக்க கொடுத்திருக்கிறாரு. நல்ல நாக்கத்துக்கு எதை வைங்க? வசனத்தை வைங்க. ஒரு அமைஞ்சல அடுத்தவன் சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்ய போறது இல்லை. ஆமா, அடுத்தவன் பேச உங்களுக்கு நடக்க போறதுதான். அடுத்தவங்களை படிக்கிறான்னா அது உங்களுக்கு நடக்க போறதில்ல. நீங்க வாய் திறந்து என்ன பேச போறீங்க? நீங்க என்ன பேசுறீங்களோ அதை பொறுத்து தான் ஆவியான ஒரு வாழ்க்கையில கிரிய செய்வார். புரிஞ்ச ஒரு அமைஞ்சலோமா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில சில காரியங்கள உயர்ந்திருக்கலாம், சில காரியங்கள சில தாழ்வு கூட இருக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன காரியம் உயர்ந்திருக்கிறான் அப்படி ஒரு முடிவு வரக்கூடாது. சில விஷயங்களும் குறைவு இருந்தாலும் வாய் திறந்து எதை குறித்து பேச வேண்டும்? நிறைவை குறித்தே என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னை சுற்றி இருக்கிற எல்லோரை காட்டிலும் கர்த்தர் என்னை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆமென் அல்லேலூயா. எல்லாரை காட்டிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஆரம்பத்தில் நான் கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நான் எப்படி இருப்பேன்? எல்லாரை காட்டிலும் எப்படி இருப்பேன்? நல்ல நிலைமையில இருப்பேன். ஆமென். ஆரம்பத்தில் அவங்கள்ட்ட போய் நான் உதவி கேட்டிருக்கலாம். ஆனா இப்ப அவங்க எங்கிட்ட என்ன செய்யறாங்க? இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு வேணும்? விருப்பறவங்க கை ஓட்டிறாங்க சொல்லுகிறேன். ஆமென் அல்லேலூயா. எங்கூட சேர்ந்து நீங்க அப்படியே சேர்ந்து பாருங்க. சகல ஜனங்களை பார்க்கிறோம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சகல ஜனங்களை பார்க்கிறோம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்க கையை கொடுத்து அப்படியே அவங்களை சிரிச்சு அவங்க முகத்தை பார்த்து நல்லா சிரிச்சு சொல்லுங்க. கை கொடுத்து நல்லா சிரிச்சு சொல்லுங்க. சொல்றீங்களா? நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிறோம் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். ஏன் இருக்கிறீர்கள் சொல்ல வச்சேன்? இருப்பீர்கள் அல்ல, இருக்கிறீர்கள். இப்பவே எப்படி இருக்கிறீங்க? ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? சிலுவை நிறைவேறி முடிந்து விட்டது. ஒரு ஆனந்தலோமா இல்லையா? சில இடங்கள்ல பாருங்க, இதை தாக்குறது நம்முடைய வேலை இல்லை. அநேக இடங்கள்ல தெளிவான பிரசங்கம் இல்லை. மாலை வேலையில நீங்களாம் சந்தோஷப்பட வேண்டும். சரியான பிரசங்கத்தை கேட்கிற இடத்துல என்ன செய்திருக்கிறீர்கள்? உட்கார்ந்து இருக்கிறீர்கள். வாரந்தோறும் உட்கார வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். வேகமாக உபாகம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை கவனியுங்கள். விளக்குவார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? உபாகமம் 7வது அதிகாரம் 15வது வசனம். இப்ப நம்ம 5வது வசனத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். 5வது குறிப்பு, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார். இல்லைங்க, எய்ட்ஸை விளக்க முடியாதுங்க, கேன்சரை விளக்க முடியாதுங்க, கொரோனாவை விளக்க முடியாதுங்க, சுகரை விளக்க முடியாதுங்க, பிரஷரை விளக்க முடியாதுங்க அப்படின்னு இங்க ஏதாவது விதி விளக்கு இருக்கா? பைபிள் எங்காவது விதி விளக்கு? இதெல்லாம் கர்த்தராலே முடியும், அதெல்லாம் கர்த்தரால முடியாது. எல்லாம் கவனிங்க. நம்ம அறிவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, சின்ன சின்ன நோய் வியாதிலாம் கர்த்தர் சுகமாக்கிடுவாரு, பெரிய பெரிய நோய் வியாதிலாம் அவரால் முடியாது போல அப்படின்னு பாருங்க. மனதில் அப்படியே பிசாசு சொல்றதை நம்பி வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு என்ன செய்வார்? விளக்குவார். விளக்குவார் என்பது பழைய ஏற்பாடு.
நீங்கள் நானும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். இப்ப விளக்குவார் அல்ல, விலக்கி விட்டார். ஆமென். சகல நோய்களையும் உங்களை விட்டு என்ன பண்ணிட்டார்? விலக்கிட்டார். விலக்கிட்டார்னா விலக்கி எங்க கொண்டு போயிட்டாரு? தூரமா. வராமங்களோமா நீங்க சொல்லணும், நோய்க்கு வியாதிக்கு மேல இடமில்லை, அதிகாரம். நோய் வியாதியை கர்த்தர் என்னை விட்டு விலக்கி எங்க கொண்டு போயிட்டார்? தூரமா. அவன் தூரமா போயிட்டான். வராமங்கள நோய் வியாதியை கொண்டு வர சாத்தா எங்க போயிட்டான்? முன்னாடி பக்கத்துல இருந்தான், ஆனா இப்ப எப்படி போயிட்டான்? தூரமா. எத்தனை பேர் தூரமா வைக்க விரும்புறீங்க? இல்ல யாராவது பக்கத்துல வைக்க விரும்புறீங்களா? சில பேருக்கு வியாதியை கொஞ்சம் பேசிட்டு இருக்குது, ஒரு அலாதி சுகம் இருக்கும். வராத கூட என்ன பண்ணிடுவாங்க? கவனிக்கிறீங்களா இல்லையா? வராத கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா வர வச்சிருவாங்க இல்லையா? சில பேர் அனுதாபம் தேர்றதுக்காக வியாதியை கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அதை பண்ணுனா அப்படியே பக்கத்துல வந்து 4 பேர் என்ன அடிப்பாங்க? என்ன அடிப்பாங்க? விசில் இல்லைங்க, என்ன அடிப்பாங்க? உச்சு அடிப்பாங்க. என்ன அடிப்பாங்க? உச்சு உச்சு உச்சு. புரியுதா உங்களுக்கு? ஐயோ, நல்லா விளைக்குவாங்க. ஏசுநாதற்கு அனுதாபத்தை தேடி என்ன செய்யாதீங்க, வராதிங்க. என்ன தேடி வரக்கூடாது? அனுதாபத்தை தேடி வரக்கூடாது. கரெக்டா வசனத்தை சொல்லணும். கரெக்டா வசனத்தை சொல்லணும். எனக்கு இன்னொரு வசனம் யாவதுக்கு வந்து டக்கு நான் சொல்றேன். சங்கீதம் 103. சங்கீதம் 103 இதை விட்டுறாதீங்க. சங்கீதம் 103. சங்கீதம் 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் என்னாக்கினார்? குணமாக்கினார். உன் நோய்களை எல்லாம். அப்படி என்றால் எல்லா நோய்களையும் எல்லா வியாதிகளையும் இயேசு கல்வாரி சிலுவையில் என்ன செய்து விட்டார்? ஒரே தரமா சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். இப்ப இங்க வந்துருங்க, உபாகம் 7:15 வந்துருங்க. உபாகம் 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். விலக்கி விட்டார். விலக்கி விட்டார். அதனால அவர் விலக்கி தூரமா வச்சதை நீங்க என்ன செய்யக்கூடாது. சில பாத்தீங்களா, மழை சீசன் வந்தோன்னு என்ன சொல்லிடுவாங்க? மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பிடிச்சிடும்? சளி பிடிச்சிடும், ஜலதோஷம் வந்துடும். இல்ல இப்ப கூட பாருங்க, இந்தியாவில் லைட்டா கிளப்பி விடுறாங்க. என்ன வருது? கொரோனா. உடனே எவ்வளவு பாருங்க. அதான் நல்ல செய்தி வேகமா பரவுறது இல்ல, ஆனா துர்ச்செய்தி மட்டும் எப்படி பரவுகிறது? காத்தோட காத்தா வேகமா பரவுகிறது பாருங்க. கொரோனா உச்சகட்டத்தில் இருக்கும்போது நம்ம அதை பார்த்து என்ன செய்யல, பயப்படல. புரியுதா? நல்லா கவனிங்க. கொரோனா பரவுது, கொரோனா பரவிட்டு போகட்டும். கர்த்தர் சகல நோய்கள் நம்மை விட்டு என்ன செய்து விட்டா? கொரோனாவுக்கு மாத்திரம் விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க. அதனால பிடிச்சிருக்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி மல்கியா புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதியிருக்கிறதா? மல்கியா 5:8 எழுதியிருக்கா? நல்லா கவனிங்க. சொல்லிட்டே இருக்கணும் பாருங்க. என் சரீரத்திலே நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்கிறது? அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எல்லாம் சொல்லி பழகிட்டாங்க. 40 வயசு ஆயிடுச்சு இல்ல, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. தைரியமா இருக்கிற ஆளை கூட என்ன பண்ணி விட்டுறது? ஆமா, பீடியை கலப்பி விட்டு பயத்தை பாருங்க, கலப்பி விட்டுறது. ஆமா, நோய் எதிர்ப்பு சக்தி 40க்கு மேல குறைய ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரர் பாருங்க, ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கிறார். கவனிங்க வேகமா. நம்ம சொந்தக்காரர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, முக்காவாசி கடந்துட்டோம்னா வயதை கணக்கிட்டு பாருங்க, அந்த முதிர்மை இருக்கிற முதன்மை அதை பார்த்து உடனே இவன் சொன்னாராம், நான் காவாசி கூட என்ன செய்யல, நடக்கல. எத்தனை பேருக்கு நான் பேசுவது புரியுது? நான் காவாசி கூட என்ன செய்யல, நான் கடக்கல. நீங்க வேணா முக்காவாசி கடந்து போங்க, அது உங்க முடிவு. நான் காவாசி கூட என்ன செய்யல, கடக்கல. அப்படி நான் நேற்று கூட பாருங்க எங்க வீட்டுல சொல்லிட்டு இருந்தேன், ஐ ஆம் யங் மேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஜென்ஸ் எல்லாம் சொல்ல கூச்சமா இருக்கா? எப்படி சொல்லணும்?
மனசு சொல்லுதான் ஐ ஆம் ஓல்டு மேன். சகோதரிக்குலாம் மனசு சொல்லுதா ஐ ஆம் ஓல்டு லேடி அப்படின்னு. என்ன சொல்லணும்? ஐ ஆம் யங் மேன். ஒரு ஆமே சொல்லுங்க. ஐ ஆம் யங் லேடி. ஆமே. வயசு ஆகுதா ஆகட்டும். இன்னொரு பக்கம் கர்த்தரின் சரீரத்திலே நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்கிறார்? ஆமே சொல்ல போறீங்க. உலகத்தோட ஒத்து வாழாதீங்க. இந்த மனது எப்போதுமே எதோட ஒத்து வாழ விரும்பும். மனது எதோட ஒத்து வாழ விரும்பும்? உலகத்தோட. இல்லையா? டாக்டர் போனீங்க அவர் சொல்லுவார் பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. எப்படி சொல்லுவார்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல அப்படி இருக்கணும், இதுல எப்படி இருக்கணும், இதுல எப்படி இருக்கணும், அதுல அப்படி இருக்கணும். அது வரைக்கும் நல்லா இருந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? பயமே வரும். வசனம் சொல்லு, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு என்ன செய்வார்? விளக்குவார். கையை உயர்த்துங்க, வலது கைய தைரியமா சொல்லுங்க. கர்த்தர் சகல நோய்களையும் வியாதிகளையும் என்னை விட்டு விலக்கி விட்டார். கர்த்தர் சகல நோய்களையும் வியாதிகளையும் எங்களை விட்டு எங்கள் பிள்ளைகளை விட்டு விலக்கி விட்டார். ஆமென். நீங்க மாத்திரம் சொன்னா போதுமா? ஐக்கியப்படணும்ல. பக்கத்துல கையை பிடிச்சு என்ன செய்யணும்? சொல்லணும்ல. அன்பை வெளிப்படுத்தணும் இல்லையா? கையை பிடிச்சிட்டீங்களா? மோத பாக்குறீங்களா? நல்லா சிரிச்சு சொல்லுங்க. நீங்க சுகத்தோட இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும்? சுகத்தோட இருக்கணும். ஆமா, நம்ம எல்லாருக்கும் ஒரே ஃபேமிலி டாக்டர் யாருதான்? என்ன பாஸ்டர், நாங்க ஒரு 4-5 பேர் என்ன செஞ்சிருக்கிறோம்? நாங்க வச்சிருக்கிறோம். எடுத்தோம்னா பாருங்க. ஆமா, யாவது டக்குன்னு வரும் பாருங்க. எடுத்தோம்னா யார் யாவும் வரணும்? இயேசு. சொல்லுங்க. கர்த்தர் சகல நோய்களையும் வியாதிகளையும் உங்களை விட்டு, உங்கள் சரீரத்தை விட்டு, உங்கள் மனதை விட்டு விலக்கிய விட்டார். அது போயே போச்சு. முன்னாடி ஏதோ ஒரு விளம்பரத்துல கேட்ட மாதிரி இருக்கா? டிஸ்கவுண்ட் என்ன செய்து விட்டது? போயே போச்சு. நல்ல நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க. நல்ல அட்வர்டைஸ்மெண்ட். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? உபாகமம் 8:12. வேகமா சரி, நான் பிடிக்க போறேன். திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி. போதும், எல்லாம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஏரியாங்க. எடுத்துக்கிட்டோம். உபாகமம் 8:12. 12 13. நீ புசித்து திருப்தியாகி. அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி சாப்பிடணும்? கவனிங்க. சத்தம் வேண்டாம், இடையில கண்ட்ரோல் பண்ணுங்க. நீ புசித்து என்ன ஆகி அப்படின்னா எப்படி சாப்பிடணும்? நல்லா கவனிங்க. இந்த ஹோட்டல் எது போட்டுருக்காங்க பாருங்க. என்ன ஃபுட்டு? சைனீஸ் ஃபுட்டு. அப்புறம் என்ன போட்டுப்பாங்க? நார்த் இந்தியன் ஃபுட்டு. அப்புறம் செட்டிநாடு சமையல். தெரியுமா தெரியாதா? என்ன என்ன நாடு? மீன் குழம்பு எப்படி இருக்கும்? அவங்க காரைக்குடி நாகரசம் போட்ட சிவகங்கெல்லாம் போய் பார்த்து இந்த செட்டிநாடு சமையல் மீன் குழம்பு பாருங்க. சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படியே டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு கை கழுவுனதுக்கு அப்புறம் கையில என்ன வாழை ஒட்டி இருக்கும்? அப்படியே மணக்கும் பாருங்க. நல்லா கவனிக்கும். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி சாப்பிட வேண்டும்? நீ புசித்து சாப்பிடணும். அரைகுறையா சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிடணும்? நல்லா. இதெல்லாம் எதுக்குள்ள வருது அப்படின்னா எருசலேமின் வாழ்வு. என்ன வாழ்வு? எருசலேம். எருசலேம் வாழ்வு என்றால் என்ன? உயர் ரகமான வாழ்வு. எத்தனை பேர் உயர் ரகமான வாழ்வு வர விரும்புறீங்க? பின்னாடி வருஷம் இல்லைங்க, முதல் வருஷம். எத்தனை பேர் ஆனந்த் சொல்ல போறீங்க? ஆமா, உயர் ரகமான வாழ்வு. நீங்கள் புசித்து என்ன ஆகி? திருப்தியாகி. அப்புறம் என்ன வீடு? நல்ல வீடு. என்ன நல்ல
வீடுகள். அதான் சொல்றோம், ஒரு சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க எல்லாம் அடுத்த சொந்த வீடு என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். ஒத்தி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன வீட்டுக்கு முயற்சி பண்ணணும்? சொந்த வீடு. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன வீடு? சொந்த வீடு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து விடாம சொல்லுங்க. அதை பாருங்க, வீடுகளை கட்டி அப்படின்னு எழுதல. என்ன வீடு? நல்ல வீடு. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல வீடு. ஒருமை வேணும், பன்மையில சொல்ல. நல்ல வீடுகள், நல்ல வீடுகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்தது போதும் பாப்பட பாருங்க. நல்ல வீடுகள், நல்ல வீடுகள், நல்ல வீடுகள். ஏசுநாதர் கேட்டு துக்கப்பட்டிருப்பாரு, சந்தோஷப்பட்டிருப்பாரு. பேய்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்? பேய் பேய் பேய். நீங்க சொன்ன வார்த்தையை பிசாசுக்கு என்ன பண்ணிருப்பான்? வெக்கப்பட்டு ஓடிருப்பான். நல்ல வீடுகள். என்ன வீடுகள்? நல்ல வீடுகள். ஆமென். நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் என்ன செய்யணும்? குடியிருக்கணும். நல்ல வீடுகள் கட்டி என்ன செய்யணும்? அவைகளில் குடியிருக்கணும். நீங்க நல்ல நல்ல வீடுகளா கட்டுங்க. பல அறை இருக்கட்டும். அதுல கண்டிப்பா தனியா என்ன அறை இருக்கணும்? ஜப அறை. அதான் அஸ்திபாரம். எத்தனை அமைஞ்சல போறீங்க? வீடு கட்டும்போது அப்படி கட்டுவீங்களா? கட்டிங்களா கட்ட மாட்டீங்களா? உலகத்தான் வீடு கட்டும்போது கரெக்டா என்ன கட்டிடுவான்? என்ன அறை? தாஸ் அறை. எத்தனை பேருக்கு புரியுது? இருக்கா இல்லையா? அப்ப நீங்க கட்டும் போது தனியா ஒரு அறை என்ன அறை கட்டணும்? ஆமா, தனியா ஒரு அறை, ஜப அறை தனியா இருக்கணும். அந்த அறையும் பாருங்க ஒரு ஜப வீடா இருக்கணும். அந்த அறையை என்ன பண்ணணும்? ஜப வீடா இருக்கணும். அப்படின்னா நீங்க ஆண்டவர் மேல அன்பு கூறுறீங்கன்னு சொல்லி அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சீக்கிரம் நல்ல வீடுகளை வரப்போறவர். ஆமென். அடுத்த வசனம் முடிக்க போற உபாகம் 8:13 வாசிங்க. பெருகி வர்த்திக்கும் போது நல்லா கவனிங்க. உனக்கு உன் ஆடு மாடுகள் என்ன ஆகி? சரி, ஆடு மாடுகள் என்ன? இதை பார்க்க முடிக்க போறோம். என்ன வசனம் பார்க்கிறோம்? கடைசி வசனம் உபாகம் 8:13. ஆடு அப்படி என்ன போட்டிருக்கு? ஆடு மாடுகள். ஆடு மாடுகள். இப்போ நீங்க எல்லாம் ஆடு மாடு வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கா உங்க சூழ்நிலை? கவனிங்க. ஆடு மாடு வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கா? எல்லாரும் என்ன கவனிங்க. வேதாகமம் பெரும்பாலும் விவசாயியின் அடிப்படையிலே எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? விவசாயத்தின் அடிப்படையில் எழுதியிருக்கிறதுனால ஆடு மாடுகளை வந்துடும். ஆனா இன்னைக்கு நீங்க நானும் ஆடு மாடுலாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. இது சாத்தியமாகாது. அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன? எல்லாரும் கவனிங்க, முடிக்க போறேன். ஆடு மாடுகள் என்னது? 2 வீலர் 4 வீலர். 2 வீலர். ஆமா, நம்ம சபையில ரொம்ப பேர் 2 வீலர் வச்சிருக்காங்க. ஆனா வேகமா என்ன வரணும்? 4 வீலர். எத்தனை அமைஞ்சல போறீங்க? தூங்கும்போது என்ன காரணம்? ஆமா, தூங்கும்போது கனவு காரணம். நல்ல காஸ்ட்லியான கார்ல கனவு வரணும். என்ன கார் வரணும்? கேட்கறதே கேட்கிறோம். எப்படி கேட்போம்? காஸ்ட்லியா கேட்போம். வராமல் சொல்லுவோம், நல்ல விளைவிப்போம். நம்ம ஆண்டவரே காஸ்ட்லியான ஆண்டவருங்க. எத்தனை பேர் புரியுது? நம்ம ஆண்டவர் என்ன ஆண்டவர்? ஓட்டியாண்டி இல்லை. யாரு? காஸ்ட்லியானவர். அதனால கேட்கறதே கேட்கிறோம். எப்படி கேட்கணும்? காஸ்ட்லியா கேட்கணும். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அந்த கவலையில நமக்கு வேணாம். கேட்கறது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. கொடுக்கறது யாருடைய வேலை? அவருடைய வேலை. கவனிங்க. ஒரு ஆடு மாடுகள் திரட்சினா பாருங்க அப்படியே பெருகிட்டே இருக்கிறது. கவனிங்க. அப்புறம் உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி, வெள்ளியும் பொண்ணும். கவனிங்க. ஏன் வெள்ளின்னு எழுதியிருக்கு? இஸ்ரவேல் தேசத்துல இன்னைக்கு வெள்ளிக்கு தான் அதிகமான மதிப்பு. அவங்க பாருங்க வெள்ளியை ரொம்ப உயர்வா பார்ப்பாங்க. அதான் பைபிளை பாருங்க, வெள்ளி பொண்ணு வெள்ளி பொண்ணு, எல்லாரும் வெள்ளி பொண்ணு வெள்ளி பொண்ணு வரும்.
பொண்ணு வெள்ளி பொண்ணு பொலின்னு வராது. வெள்ளி பொண்ணு வெள்ளி பொண்ணு இப்படிதான் வரும். கவனிங்க, வெள்ளியும் பொண்ணும் உனக்கு என்ன ஆகி பெருகி பெருகி, புரியுதா? எல்லாம் கவனிங்க, பெருகி, வெள்ளியும் பொண்ணும் பெருகி. எத்தனை பேர் விரும்புறீங்க வெள்ளியும் பொண்ணும் பெருகி? அப்படியே சோதரம் நிறைவா இருக்கணும். வெள்ளியும் பொண்ணு எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். இவரோட பாசம் வெள்ளியும் பொண்ணு மட்டும் தானா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பிளாட்டினத்தை சேர்த்துக்கோங்க, டைமண்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் காஸ்ட்லியான உலோகத்துல என்ன பண்ணிக்கோங்க? சேர்த்துக்கோங்க. பூமி நிறைவு யாருடையது? பூமியும் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடையதெல்லாம் யாருடையது? சொல்லுங்க, யாருடையது? அவரோட மலை மேல இருக்காங்க, அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. மலை மேல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறான்? மேல இருந்து கீழே வரைக்கும். புரியல இருக்கான்? புரியலையா? புரியலையா? நீங்க விரும்பாதனால இவங்க கூட 5 ரூபாய் கொடுத்தாங்க, என்கிட்ட கொடுத்தாங்க. புரியுதா? ஆமா. அதனால என்கிட்ட நீங்க இப்ப சொல்ல போறீங்க, எனக்கு 2 வீலர் 4 வீலர் திரட்சியாகி எங்களுக்கு வெள்ளியும் பொண்ணும் திரட்சியாகி. ஆமா, சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, உனக்கு உண்டானவை எல்லாம் என்ன செய்கிறது? வர்த்திக்கும் போது. வர்த்திக்குனா என்னது? வர்த்திக்குனா வர்த்தி போறது இல்ல. வர்த்தித்தல் என்ன தெரியுமா? பெருகுதல். வர்த்தித்தல் என்னது? பெருகுதல். ரைட். உங்க பக்கத்துல இருக்கவங்க பாருங்க, கை பிடிங்க, முகத்தை பார்த்து நல்லா சிரிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இப்ப 2 வீலர் 4 வீலர் வாங்குறதுக்கு நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு தேதி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? தமிழ்ல ஒரு மாசம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? என்ன பேருக்கு? கரெக்டா. நம்ம மக்கள் கூட பாருங்க, கரெக்டா அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து ஒரு மாலையை போட்டு சுத்தி ரவுண்ட் எல்லாம் கட்டி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரெடி ஆயிடுச்சுன்னா காலையில் எழுந்து போய் வாங்கிடணும். ஒரு ஆமென் சொல்லுவாங்களா? தேவன் எல்லாவற்றையும் எப்படி கண்டார்? நல்லது. நமக்கு ராகு கேது வடக்கு கிழக்கு சூளமா எல்லாம் சாத்தானுடைய தந்திரம். தேவன் எல்லாத்தையும் எப்படி கண்டார்? நல்லது. அப்ப சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு 2 வீலர் 4 வீலர் பெருகி உங்க வாழ்க்கையில வெள்ளியும் பொன்னும் பிளாட்டினமும் வைரமும் பெருகும். ஆமென். அல்லேலூயா. அதனால நீங்க வீட்டிலவே கொஞ்சம் பாருங்க, பேங்க் லாக்கர் மாதிரி என்ன செய்யணும்? நல்லா ரெடி பண்ணிக்கிறோம், சேஃப்டியா வைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதனால சொல்லணும், பூமியும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடையதெல்லாம் யாருடையது? ஆமா. இந்த ஒட்டுமொத்த பூமிக்கு எங்க அப்பா தான் யாரு? ஓனர். யாரு ஓனர்? ஆமா, எங்க அப்பா ஏசப்பா தான் ஓனர். ஆனா என்ன யாரா வச்சிருக்கிறாரு? குட்டி ஓனரா வச்சிருக்கிறாரு. எதுவும் ஆனந்திர போறீங்க? ஒட்டுமொத்த பூமிக்கு அவர் தான் ஓனர். நம்ம எல்லாரும் யாரை வச்சிருக்கிறாரு? குட்டி ஓனர். ரொம்ப பேருக்கு குட்டி ஓனரா இருக்க விருப்பம் இல்லாதனால அவர் பாருங்க, அவன் ஆட்களை பூரா என்ன ஓனர் ஆகிட்டான்? சொல்லுங்க. இப்போ என்னங்கடா இது? மறுபடி பாருங்க, சரியாகணும். அவன் குட்டி ஓனர் இல்லை. யார் குட்டி ஓனர்? நான் தான் குட்டி ஓனர். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? நான் தான் குட்டி ஓனர். வேகமா இந்த அறிக்கையை சேர்த்து நம்ம சொல்லி முடிச்சோம். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடையதெல்லாம் எங்களுடையது. ஆமென். அல்லேலூயா.
கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.